உங்களுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு அன்பான மனைவி, அழகான குழந்தைங்க உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடக்குது. அவங்க அற்புதமாக படிக்கிறாங்க. உங்களை சுற்றியும் சொந்தக்காரவங்களாக இருக்காங்க. உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்காங்க, எதிர்த்த வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் கௌரவிக்கிறாங்க. திடீர்னு முழிச்சிடுறீங்க. அப்போ தான் தெரியுது அது உங்களுக்கு உண்டான கனவுன்னு. அதுபோல் தான் நீங்கள் இந்த பூமியில் வந்து இருக்கிறதும். இங்கே இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்கள் எந்த நிமிஷம் வேணாலும் முழிக்கலாம். அப்போ இந்த உடம்பு நிரந்தரமாக தூங்கியிருக்கும். அதற்குள்ளே இங்கே இருக்கிறது என்னது ஒன்றுது அப்படிங்கிற சண்டை இல்லாமல், நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல், பக்கத்தில் இருக்கவங்களையும் உங்ககிட்ட பேசி பழகிறவங்களையும் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் நேசிங்க. எல்லா பேர்த்துக்குமே ஆசை பாசம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். இங்கே இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு சொந்தமானது இல்லை. அதுக்காக உன் பொண்டாட்டி உனக்கு சொந்தம் இல்லையா, என்கிட்ட விட்டுருவியா அப்படின்னு குதர்க்கமாக கேனத்தனமாக வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அன்பாக இருக்கிறது அப்படின்னாவே அவங்களுக்கு உண்டான வாழ்க்கையை அவங்கள வாழ விட்டு பார்க்குறது தான். சரியா? அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு குதர்க்க கேள்வி கேட்காதீங்க. இங்கே இருக்கிற எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற நிதர்சன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டும் 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு சம்பாதிக்கிறாங்களே அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டால் அது ஒரு மனநோய் தான். ஒருவேளை சோத்துக்காக மனநோய் ஆகிறதும், ஒரு பொண்ணுக்காக மனநோய் ஆகிறதும், சொத்துக்காக மனநோய் ஆகிறதும், இது மாதிரி எண்ணிலடங்காக பணத்தை சேர்த்து வைக்கிறதும் மனநோய் தான். ஒரு நாள் நிரந்தரமாக முழிச்சுக்குவீங்க. இங்கே இல்லை எங்கேயோ. அப்போ இங்கே இருக்கிற இந்த உடம்பு நிரந்தரமாக தூங்கிடும். இங்கே இருக்கிற ஒரு தூசியை கூட உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே போல் இந்த உலகத்தில் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது.